துதிகளோடாக நீங்கள் மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தையை கொடுக்கிறோம் ஊழியக்காரர் நம்ம கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் மன்னர்கள் இடைப்பட்டு இந்த நாளும் விடுதலை கட்டிட போடுற கை கோடி ஸ்தோத்திரமுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே சிறிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடம் முழுக்க தேவ பிரசன்னத்தினால் மூடிக்கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் தாமே கூட இந்த வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அவர் பண்ணப்பட்டவர்களாய் உலகம் எங்கே நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்கு அமைஞ்சோம். ஒரு திருச்சபையில் வெள்ளமை கடந்து வரட்டும். தேவ ஊழியக்காரர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே இது இக்கட்டான நாட்கள் கர்த்தாவே சபையை கூட்டியானவரை கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் பலப்படுத்துங்க. இணைய தளங்கள் மூலம் நடக்கிற ஆராதனையும் மகிமைப்படுங்க. ஆண்டவரை சத்துருவானவன் கர்த்தாவை புரிகிற வஞ்சியாதபடி கர்த்தாவை இந்த ஜனங்கள் ஆண்டவரை உண்மை கிட்டி சேர தேவ செய்வனுமா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைக்கும் நேர்மாதிரி வீசர்கள் ஊழியக்காரர் ஒவ்வொரு திருக்கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஒரு திருச்சபையை கூட வழிநடத்த போகிற கை கொண்டு ஸ்தோத்திரம் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதா. சங்கீதம் வாசிக்கும்போது சங்கீதம் 103 சங்கீதம் வச்சு டிப்சிக்கா வாசிக்கிறார்கள். Psalm 103, ein Psalm Davids. Lobe den Herrn meine Seele und alles, was mich ausmacht, seinen heiligen Namen. Lobe den Herrn meine Seele und vergiss all das Gute nicht, das er für dich tut. Er vergibt dir alle deine Sünden und heilt alle deine Krankheiten. Er kauft dich vom Tode frei und umgibt dich mit Liebe und Güte. Er macht dein Leben reich und erneuert täglich deine Kraft, dass du wieder jung wie ein Adler wirst. Der Herr schafft Gerechtigkeit und Recht allen, die Unrecht erfahren. Er hat Mose seine Wege wissen lassen und Israel seine Taten gezeigt. Barmherzig und gnädig ist der Herr, geduldig und voller großer Gnade. Er wird uns nicht für immer Vorwürfe machen und nicht ewig zornig sein. Er bestraft uns nicht für unsere Sünden und behandelt uns nicht, wie wir es verdienen. Denn so hoch der Himmel über der Erde ist, so groß ist seine Gnade gegenüber denen, die ihn fürchten. Sofern der Osten vom Westen ist, hat er unsere Verfehlungen von uns entfernt. Wie sich ein Vater über seine Kinder zärtlich erbarmt, so erbarmt sich der Herr über alle, die ihn fürchten. Denn er weiß, dass wir vergänglich sind, er denkt daran, dass wir nur Staub sind. Die Tage des Menschen sind wie Gras, wie eine Blume auf dem Feld, so blüht der Mensch. Wenn der Wind weht, ist die spurlos verschwunden, als sei sie niemals da gewesen. Die Gnade des Herrn aber gilt bis in alle Ewigkeit allen, die ihm gehorsam sind. Seine Gerechtigkeit reicht bis zu den Kindern seiner Kinder, die seinem Bund treu sind und seinen Geboten gehorchen. Der Herr hat den Himmel zu seinem Thron gemacht, von dort herrscht er über alles. Lobt den Herrn, ihr seine Engel, ihr mächtigen Wesen, die ihr seine Befehle ausführt und auf seine Worte hört. Lobt den Herrn, ihr Engelscharen, die ihr ihm dient und seinen Willen tut. Lobt den Herrn, ihr Geschöpfe an jedem Ort seines Reichs. Lobe den Herrn, meine Seele. Amen. தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்பி வாழ வயது போலாகிறது. அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கீதைகளை இஸ்ரவேல் புஸ்தகருக்கும் வெளிப்படுத்தினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொள்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்க நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்க நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. மேற்கிற்கு கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலகினார். தகப்பன்
தேவன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அறிவார், நாம் மண்ணென்று நிறுவப்படுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியில் புஷ்பத்தை போல பூக்கிறான். ஆற்றல் பேசின உடனே அது எல்லாம் போயிட்டு அது இருந்த இடமும் இனி கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளை செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தை செய்கிற பலத்த சௌகரியங்களை அவரை கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரிங்கள். கர்த்தர் ஆளுடைய உள்ளது உள்ள அவருடைய சகல கிரியைகளை ஸ்தோத்திரிங்கள். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். அல்லேலூயா. தேவனை அல்லேலூயா. தேவனை துதித்து தேவனை ஆராதிக்க போறோம். சவரம் துதிக்கும் பொழுது நாம் அல்லேலூயா. புதிய ஓய்வு நாளை கர்த்தர் தந்ததுக்காக நன்றி சொல்லுவோம். கூறி வர தடை இல்லாமல் இதுவரை தொடர்ந்து கர்த்தர் எங்களுக்கு இறங்கி ஓய்வு நாளை தந்ததுக்கு அவருடைய வார்த்தையை கேட்கவும் மன்னாவை பரலோக மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொண்டு அவர்களாய் ஆசீர்வாதத்தை பெறவும் அவர் செய்த நன்மைகளை நன்றி சொல்லி துதிக்கவும் கூடி வந்திருக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளை ஒரு விஷயம் கண்களுக்கு முன்பாக கொண்டுறோம். கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்த கர்த்தர், எங்களுக்கு இரக்கம் செய்த கர்த்தர், நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருக்கும் அவருடைய கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பெரியவராய் பரிசுத்தராய் கிருபை நிறைந்தவராய் இரக்கமும் உருக்கவும் நீடிய சாந்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நல்லவர், அவர் பெரியவராய் இருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்க என்னுடைய வாழ்க்கையிலே எங்கள் கண்ணை சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்றான், எங்கள் கண்ணை கண்ணீருக்கும் எங்கள் கால்களை இடர்களுக்கும் எங்கள் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்த கர்த்தாவே என்று சொல்லி அவன் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறான். இந்த வாசித்த சங்கீதத்திலே எங்கள் சங்கீதம் 103 மட்டிலே எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், எங்களை நோய்களை குணமாக்கினார், எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொண்டார், வருஷத்தை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினாரே, எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்கினார், எங்கள் வயதை கழுவுக்குப்பான வாழ்வதற்காக்கினார், ஒடுக்கப்படுவர்களுக்கு நெருக்கப்படுவதற்கு அவர் நீதியின் நியாயஞ்சர தேவனாய் இருக்கிறார். அவர் நீடிய சாந்தமும் கிருபையும் இறுக்கவும் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வழிகளை மோசேக்கும் நம்முடைய ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தின தேவன் இன்றைய நாளும் எங்களுக்கு அவருடைய வழிகளை அறிவிப்பார். ஆகவே அந்த ஜெபத்தோடு கூட தானே கூடி வருவோம். நம்முடைய வழிகளை எங்களுக்கு அறிவிக்க போற தேவனுக்கு நன்றி சொல்வோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை ஆர்ப்பரிக்க கடவுள். அவரே எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம், பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம், ராஜாதி ராஜாவை உம்மை பணிந்து கொள்கிறோம். நீரே நல்லவர், நீரே வல்லவர், நீரே பெரியவர், நீரே பரிசுத்தர், நீரே பூமிக்கும் வானத்துக்கும் பரலோகத்துக்கும் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறேன். இந்த சகல ராஜாக்களையும் ஆளுகை செய்தவரே உம்மையே நோக்கி பார்க்கிறோம். இதுவரை உதவி செய்த எபினேசரே, இதுவரை எங்கள் தேவையை சந்தித்த யெகோவா ஈரே, சுகந்தந்த யெகோவா ராஃபா, பெலந்தந்த எல்சடா, சமானந்த யெகோவா ஷாலோம், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எல்ரோயி, எங்களை பரிசுத்தமாக்குற யெகோவா மெக்காதேஸ், எங்களுக்கு நீதியின் நியாயஞ்சர யெகோவா சிக்கேனு, புல்ல இடங்களை மேய்த்து அமர்ந்து அந்நியர்களை இடைப்பார பண்ற யெகோவா ரூபா, இரக்கமுள்ள தேவனாயே அவன், ஜீவன தேவனாயே சாய், உங்கள தேவனாயே ராஜும், எங்களை சுற்றி அக்கினி மதிலாயிருந்து பாதுகாக்கிற யெகோவா ஷம்மா, எலிசாவை சுற்றி அக்கினிமயமான குதிரை ரதங்களோடு இருந்தவரே, தாவீது போன இடமெல்லாம் அவனை பாதுகாத்தவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, நான் உன்னை விட்டு விலகுவனை கவிழ்ந்து யோசுவா ஒன்றஞ்சிலே வாக்கு கொடுத்தவரே, நான் கர்த்தருக்கு காத்திருக்க வைக்கப்பட்டு போ என்று இசையா 49:23 வாக்கை இதுவரை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி வருகிறவரே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவு என்று சங்கீதம் 34:10 வாக்கு கொடுத்தவரே, தேவைகளை சந்தித்த யெகோவா ஈரே, நீரே எங்கள் தேவனப்பா, நீரே எங்கள் கண்மனை. ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்தரை சூழ தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைவேந்தாலும் என் கிருபையை நான் உன்னோடு பண்ண சமாதான உடன்படிக்கை உன்னை விட்டு விலக்கேன் என்று மெலகுகிற கர்த்தர் சொல்றான். எசேக்கியேல் 54:10 வாக்கு சொல்றது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 136 1-26 கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. 26 தடவை கிருபை என்றும் உள்ளது. அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 26 தடவை அவரை துதிக்கிற இடமெல்லாம் எந்த வீடுகளிலே துதி உள்ளதோ அந்த இடத்திலே தேவனுடைய கிருபை என்னாலும் இருக்கு. அந்த தேவனை உள்ளத்தை ஆராதிக்க ஆரம்பிப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர்.
கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகளோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகளோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். தம்மை நம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுதப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவிருந்தாலும் என்னுடைய கிருபையும் நானோடு பண்ண சமாதான உடன்படிக்கையும் உன்னை விட்டு விலக்கேன் என்று உண்மையில் மனதில் கர்த்தர் சொல்றார் என்று இசையா 54 வாக்கு கொடுத்தவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக போல கண்களே கிடைத்த கிருபையப்பா. மேற்குக்கும் கிழக்குக்கும் அவ்வளவு தூரமாக எங்கள் பாவங்களை விலக்கினீர், எங்கள் பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டீர், எங்கள் பாவங்களை முதுகுக்கு பின்பாக எறிந்து விட்டீர். நீர் எவ்வளவு நல்ல தேவனப்பா. எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தவரே, எங்கள் நோய்களை குணமாக்கினவரே, எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொண்டவரே, வருஷத்தை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறவரே, எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறவரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவரே, உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. சங்கீதக்காரனாய் தாவீது சொல்றான், அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ இக்கட்டுகள், தன்னுடைய சொந்த மகனாலே துரத்தப்பட்டு தேடப்பட்டு கொலை செய்யும்படியாக அவன் வனாந்திரங்களிலே வாழ்ந்தான். அது மட்டுமல்ல, சவுல் தன்னோடு இருந்தவன் தன்னை அவனே ஏற்படுத்தினான். ஆனாலும் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை கொலை செய்யும்படியாக தேடினான், ஒளித்திருந்தான் வனாந்திரங்களிலே. ஆனாலும் அவன் செய்தது ஒன்று, ஒரு நாளும் அவன் செய்ய தவறியதில்லை. எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனாய், தேவனை நோக்கி கூப்பிடுறாய், எதற்கும் தேவனை விசாரிக்கிற மகனாய் இருந்தான். அவன் சங்கீதம் 16:8 சொல்லப்படுது, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தியுள்ளேன், நான் அசைக்கப்படுவதில்லை. என் வலது பக்கத்தில் அவர் நிழலாயிருக்கு, எனக்கு வலது பக்கத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்பட வேண்டும் சொன்னான். அந்த தாவீது தான் சங்கீதம் 65:2 சொல்றான், ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மண்டையில் வருவார். தேவனுடைய பெயர் ஜெபத்தை கேட்கிற, ஆகவே தைரியமாய் ஜெபம் பண்ணலாம், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணலாம். அதே சங்கீதத்திலே 11 சொல்றது, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறேன், உம்முடைய பாதைகள் நெய்யாய் படுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால் தேவனை நோக்கி கூப்பிடுவதை தவிர வேறு வழியே இல்லை. மத்தேயு 7:7 சொல்லப்படுது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொன்ன வாக்கு இயேசுவினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்கும் பொழுது தேவன் இந்த வருஷத்தை ஆசீர்வதிப்பார். அவை முழு இதயத்தோடு உற்சாகமாய் உணர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டும் தேவனே, உமது பாதைகள் நெய்யாய் பொழியும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தேவனே, உமது பாதைகள் நெய்யாய் பொழியும். இயேசுவே நன்றி நன்றி, இயேசுவே நன்றி நன்றி, இயேசுவே நன்றி நன்றி, இயேசுவே நன்றி நன்றி. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தேவனே, உமது பாதைகள் நெய்யாய் பொழியும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தேவனே, உமது பாதைகள் நெய்யாய் பொழியும். தேவானீர் எங்களை ஆசீர்வதித்தீர், எல்லைகள் பெரிதாக்கி உயர்த்தினீரே. தேவானீர் எங்களை ஆசீர்வதித்தீர், எல்லைகள் பெரிதாக்கி உயர்த்தினீரே.
இருப்பதால் தீங்கு அணுகாது காப்பீரே. உமது கரமே எம்முடன் இருப்பதால் தீங்கு அணுகாது காப்பீரே. இயேசுவே நன்றி நன்றி, இயேசுவே நன்றி நன்றி, இயேசுவே நன்றி நன்றி, இயேசுவே நன்றி நன்றி. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தேவனே, உமது பாதைகள் நெய்யாய் பொழியும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தேவனே, உமது பாதைகள் நெய்யாய் பொழியும். யாவேசின் தேவனே ஜெபங்களை கேட்டீர், ஜெபத்திலே கேட்டதெல்லாம் பதில் கொடுத்தீர். யாவேசின் தேவனே ஜெபங்களை கேட்டீர், ஜெபத்திலே கேட்டதெல்லாம் பதில் கொடுத்தீர். உம்மாலே ஆகாதது ஒன்றுமே இல்லை, குறை ஒன்றும் இல்லாமலே நடத்துகிறீர். உம்மாலே ஆகாதது ஒன்றுமே இல்லை, குறை ஒன்றும் இல்லாமலே நடத்துகிறேன். இயேசுவே நன்றி நன்றி, இயேசுவே நன்றி நன்றி, இயேசுவே நன்றி நன்றி, இயேசுவே நன்றி நன்றி. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தேவனே, உமது பாதைகள் நெய்யாய் பொழியும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தேவனே, உமது பாதைகள் நெய்யாய் பொழியும். நீதானே எமக்கு நம்பிக்கையானீர், நித்திய காலம் வரை தேவனாயிருப்பீர். நீதானே எமக்கு நம்பிக்கையானீர், நித்திய காலம் வரை தேவனாயிருப்பீர். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தும் கர்த்தாவை மேற்கொள்ள பலன் தந்தீர். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தும் கர்த்தாவை மேற்கொள்ள பலன் தந்தீர். இயேசுவே நன்றி நன்றி, இயேசுவே நன்றி நன்றி, இயேசுவே நன்றி நன்றி, இயேசுவே நன்றி நன்றி. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தேவனே, உமது பாதைகள் நெய்யாய் பொழியும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தேவனே, உமது பாதைகள் நெய்யாய் பொழியும். இருளான வாழ்வை எல்லாம் ஒளியாக மாற்றினீர், வருகின்ற காலங்களை அறிய செய்தீர். இருளான வாழ்வை எல்லாம் ஒளியாக மாற்றி வருகின்ற காலங்களை அறிய செய்தீர். அதனாலே உம்மை அதிகமாய் துதிப்போம், உயிரோடு இருப்பது உம் கிருபை. அதனாலே உம்மை அதிகமாய் துதிப்போம், உயிரோடு இருப்பது உம் கிருபை. இயேசுவே நன்றி நன்றி, இயேசுவே நன்றி நன்றி, இயேசுவே நன்றி நன்றி, இயேசுவே நன்றி நன்றி. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தேவனே,
உமது பாதைகள் நெய்யாய் பொழியும் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தேவனே. உமது பாதைகள் நெய்யாய் பொழியும் இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி நன்றி. உம்முடைய வழிகளை அறிவிங்கப்பா, உம்முடைய மகிமையை எங்களுக்கு காண்பீங்க. எங்கள் மத்தியில் கர்த்தாவே எழுந்தருளுங்க. யாவே செஞ்சவத்தை கேட்டு அவன் வேண்டிக் கொண்டதை அருளினவரே, தேவரே எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லையை பெரிதாக்கி உமது கரங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்தலும். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளாண்டு 1:4-9 வாக்கு கொடுத்தவரே, அந்த வார்த்தையின்படியே எங்களை ஆசீர்வதித்து வருகிறவரே, உமது கரங்களோடு கூட இருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. உமது கரம் எலியாவோடு இருந்தது, அவன் பெரிய காரியங்களை செய்தான். உமது கரம் எசேக்கியாவோடு இருந்தது. கர்த்தாவே, உம்முடைய கரம் அமர வேண்டுமாய், உம்முடைய வார்த்தை உண்டாக வேண்டுமாய், உம்முடைய மகிமை இந்த ஆலயத்திலே விளங்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். நீர் பேசும் அடியே கேட்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசும், எங்கள் வாழ்க்கை மாறட்டும். இயேசுவின் சாயலாய் நாங்கள் மாறணுமே. ஹல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் நிற்பதும் நீ மூலமாக இருக்கிற உங்களுடைய கிருபை. ஆகவே வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின கர்த்தர் நன்மையானவைகளை செய்தார் என்று நாங்கள் விசுவாசித்து பாடினோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய நாங்கள் நிற்கிறோம். இந்த நாட்களிலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி தேவனுக்காக இந்த வருடத்தில் நாங்கள் பிரகாசிப்போம். எழுப்பி பிரகாசி உன்னுடைய வந்தது. ஆகவே எழுப்பி பிரகாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆகவே அறிவித்தலை அறிவித்தலும். அடுத்த மாதத்திலிருந்து உபவாச கூட்டம் எங்களுடைய பக்னாக் ஆலய மண்டபத்தில் 2வது சனிக்கிழமை. வழக்கம் போல நாங்கள் 1வது சனிக்கிழமை செய்கிறது. ஆனால் இந்த முறை 2வது சனிக்கிழமை ஒவ்வொரு மாதமும் உபவாச கூட்டம் நடைபெறும். ஆகவே முடியுமானவரை நீங்கள் லீவுகள் எடுக்க சொல்லும்படியாக எடுத்து நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். இந்த வருடத்திலேயாவது நான் கர்த்தருக்காக பெரிய காரியங்கள் செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆகவே இந்த மண்டபம் கிடைத்தது பெரிய காரியம். ஆகவே தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம், இந்த கொள்ளை நோய்கள் தீவிரமாக பரவாதபடியும். ஆகவே சொன்ன மாதிரி சில நேரம் பழகி போயிடும். கொஞ்சம் காலத்தால் எல்லாம் பழகி பழக்கத்தில் வந்தால் எல்லாம் சரி. ஆகவே அடுத்த வருஷம் எல்லாம் பழகணும். இப்போ இன்னொரு சொல்லுச்சுன்னா ஒமிக்ரோனும் டெல்டாவும் சேர்ந்து ஒரு வைரஸ் உருவாகியிருக்கான். அது இன்னும் மோசமாக என்று இன்னொரு நாட்டில் இருக்காக நியூஸில் சொன்னாங்க. ஆகவே கலந்து உருவாக்கப்படுறதா நமக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆகவே இப்படி மாறி மாறி வரும். ஆனால் இப்போ பழகி போயிடும் கொஞ்சம் காலம். ஆரம்பத்தில் உள்ள தடிச்சு நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து கண்ணீரோட கொடுத்து இனிமேல் நாங்கள் செய்வோம். அது இப்போ பழகி போயிடுச்சு. இன்றைக்கு யாராவது நடக்குவாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நியூஸ்லன்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒரு டேமல்ல அவர்கள் இப்போ போட்டிருக்கிறார்கள், வருத்தம் இல்லாமலே வருத்தம் என்று வேலைக்கு வராமல் இருக்கிறார்கள். இதை சாட் பண்ணி அப்படி சில இடங்கள்ல நடக்கிறது. அவை இது ஒரு சந்தர்ப்பமாகவே பழகி விட்டுரும். ஆகவே கர்த்தர் சீக்கிரமாக விரைதான் அந்த உபவாச கூட்டத்தை மறந்து விடார்கள். மாதத்தில் 2வது கிழமைகளில் உபவாச கூட்டம் நடைபெறும். ஆகவே குறிப்பிட்ட நேரத்துக்கு நாங்கள் 11 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு முடிப்போம். ஆகவே அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது நாங்கள் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆகவே எங்களுடைய தேசம் எல்லா தேசங்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பிரச்சனை, ஒரு பக்கத்தால் கொரோனா வீரியம், மற்ற பக்கத்தால் ஒரு பிரச்சனை. தேசங்களுக்காக ஜெபிக்கிறது நம்முடைய கடமையாக இருக்குது. ஆகவே சகோதரன் கூட தேசத்துக்காக ஜெபித்த பிற்பாடு சிறிய பிள்ளைகள் உற்சாகமாய் கொடுத்து அவர்கள் வந்து சொல்ல போகிறார்கள். மகிழ்ந்து கழிவு பெரிய காரியங்களை நான் செய்வேன் சொன்னவரை வாக்கின்படியே
ஒரு வார்த்தை கூட அன்றைய யுத்தத்திலே விடாதபடி யாவற்றை நிறைவேற்றி வருகிற கர்த்தர் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் இந்த தேசங்களை நிறைவேற வேண்டுமாய் மன்றாடுங்கள். கண்கள் பார்க்கத்தக்கதாக அற்புதங்களை அதிசயங்களை செய்யப்படுவதற்காக ஜெபங்களுக்கு பதிலை தரப்போவதற்காக நன்றி சொல்லுவோம். விசதமாய் அமெரிக்கா, கனடா தேசத்தை ஒப்புத்தரும், இங்கிலாந்து தேசத்தை ஒப்புத்தரும், ஜெர்மன் தேசத்தை விசதமாய் பாடல் கூட்டங்களுக்கு ஆண்டை கத்தாவை கேசந்தால் பட்டணத்தை ஆண்டை கத்தாவை சுவேசாலை ஒப்புத்தரும். கத்தாவர் கத்தாவின் வேலையும் ஆண்டை இத்தாலி தேசத்தை ஒப்புத்தரும். கத்தாவை பிரான்ஸ் தேசத்தை ஒப்புத்தரும். சுவிட்சர்லாந்து தேசத்தை ஒப்புத்தரும். டென்மார்க் தேசம், போலந்து தேசங்களை ஒப்புத்தரும். இந்தியா, ஸ்ரீலங்கா தேசங்களை ஒப்புத்தரும். ஆசிய தேசங்களை ஒப்புத்தரும். கத்தாவை கரைவர் அந்த பொன்னோர்கள் சுயாதி பாதைகள் நீங்க வேண்டுமாய் மன்றாடும். தாவீதின் காலத்தில் தாவீதின் பெருமை நிமித்தமாக சாத்தானால் நிறுவப்பட்டு ஜனங்களை எண்ணவொழுது தேவதங்களை நியாயத்திற்கு வந்தவொழுது அவர் தேவனுடைய கருத்திலே விழுந்து அப்பொழுது கத்தாவை தேவதனுக்கு அன்றைய கண்டேட்டு போது நிறுத்து என்று சொன்னவொழுது தீங்கிக்கு மனஸ்தாபத்தை கொள்கை நிறுத்தப்பட்டது. 70,000 பேர் மறித்தார்கள். ஆனால் இந்த இறங்கி கத்தாவை மனதிற்கும் உள்ளவரை இறங்குகிறார். அந்த வாதையை எடுத்துக் கொள்கிறார். வாதையை நீக்கிவிடுகிறார். கழுதைக்கு விடுதலைக்கு வித்தியாசையா ஜனங்களை எதிர்க்கிறார். வித்யா ஆராய்ந்து விடுதலையாக்குகிறார். உபச்சாரம், வேசித்தனம், அற்புதல், சிகரெட், சினிமா, போதைப்பொருள், அற்புதல், சிறவை, தொகை, எல்எஸ்சி, கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிற அடிமைத்தனத்தில் விடுதலையாக்குகிறார். சத்துருவின் கையிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குகிறார். இயேசுவே, எங்களை சத்துருவின் கையிலிருந்து விடுதலையாக்குகிறவரை ரட்சித்தவரை பிள்ளையாய் மாற்றினவரே, பரலோகத்தின் பிரஜைகளாய் எங்களை மாற்றினவரே, எங்களுக்காக பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவரே, அவ்வாறு இந்த ஜனங்கள் வந்து சேர வேண்டுமாய் மன்றாடும். தேச ஜனங்களை ரட்சிப்பீராக. கத்தாவே கேளும், கத்தாவே கவனியும், கத்தாவே மன்னியும், கத்தாவே ரட்சியும். எங்கள் நீதில் அல்லப்பா உடைய இரக்கத்தை நோக்கி கூப்பிடும். உனது திரளான மீட்பும் மன்னிப்பும் இரக்கங்களின் கிருபையும் இருக்கிறபடி ஜனங்களை ரட்சிப்பீராக. குழாய்த்த மனக்கண்களை திறந்து விடுகிறார். இந்த பிரயோஜனத்தை நதியார் ஜனங்களை கண்களை குழாய்க்கு வைத்திருக்கான். சுவிசேஷம் செல்ல முடியாது இருக்கிறபடி கண்களை இயேசுவை திறந்து விடுகிறார். பூமியில் எல்லையும் உடலை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்பட்ட வார்த்தைகளை கத்தாவே தேசத்தின் ஜனங்களை ரட்சிப்பீராக. இயேசுவின் நாமத்தை பிதாவே. ஆமென். அப்படியாக தேசத்தை கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துவார். ஆகவே இப்பொழுது நாங்கள் உற்சாகங்களை நாங்கள் செலுத்த போகிறோம். யோகமணி உற்சாகமாக பலி செலுத்தும் பொழுது நம்முடைய சிறிய பிள்ளைகள் வசனங்களை சொல்லப்படுறோம். ஜீவம் செய்வோம். இறக்கமல் நல்ல தாப்பனை இந்த வேலைக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் ஒருவனப்பட்டு இந்த இடத்துல கூடி வர கிருபை செய்து கத்தாவை இன்னுமாக கத்தாவை கூட இந்த வழி நடத்துங்க. உற்சாகமை கொடுக்கிறது கத்தர் பிள்ளைங்க சொன்னபடி கத்தாவை இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்தி ஆசீர்வதித்து உற்சாகமை கொடுக்க நீங்கள் செய்வீங்க. நன்றி. பலப்படுத்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன நல்லதாகவே. ஆமே ஆமே. உற்சாகமாய் பாடலை வசனங்களை சொல்லோடுவாங்க. உன்னை ரசிக்கும்படி உன்னோட கூட இருக்கிற வசனம் கனகாலம் பாடலே பாட்டு பாடு. ஓகே வாங்க. அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். உபாகமம் 33:27. ஆமென். அதனுடைய வார்த்தைகளாக கலந்துடலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி உங்கள் வார்த்தைகளாய் கடந்துடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, அருமையான மாலை வழிகாய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடம் முழுவதும் நிறைந்திருக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உங்கள் மத்தியிலே இறங்கி வந்த பரிசுத்த ஆண்டவரே, ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரே நீங்கள் தாமே கிரியை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களின் திட்டங்கள் இயேசு நாமத்திலே நாங்கள் கடினப்படுத்துகிறோம். அடியை நிலத்தை வாழ்க்கை இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். பிதாவே, இன்றைய நாளிலும் சோர்ந்து போகாது என்ற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். ஆதார வசனம் ஏசாயா 40:22-39. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். நாம் வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். அந்த பலன் கொடுக்கும் தேவன் அவர் சோர்ந்து போகிற தேவன் அல்ல. அவர் சோர்ந்து போகவும் இல்லை, இலைப்படையதில்லை. அதனால் தான் அவர் சொல்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுக்கிறேன். மனிதர் ஆகிய இவர்களும் ஆண்டவரை எந்த மனிதனும் சொல்ல முடியாது எனக்கு சோர்வே இல்லை என்று.
ஆனால் எந்த பெரிய மனிதனாக இருந்தாலும் நீங்கள் வேதத்திலே பார்க்கும்போது வல்லமையாக ஊழியம் செய்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு கட்டத்திலே சோர்ந்து போனார்கள். எனவே தேவன் சோர்ந்து போகாத தேவன், அவர் நம்மை பலப்படுத்துவார். நாங்கள் செய்ய வேண்டியது அவருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் புது பலன் அடைய செய்கிறது. இழந்து போன பலனை கர்த்தர் மறுபடியும் புது பலனை மறுபடியும் புதுப்பித்து எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். அப்ப பலவிதமான காரியங்கள் இந்த உலகத்திலே நம்மை சோர்வுக்கு உள்ளாக்குகிறது. கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களிலே மனிதனுடைய சுபாவம் அதாவது தீமோத்தேயு புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற மாதிரி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் தற்பிரியராய், பணப்பிரியராய், விரும்புக்காரராய், இருமாப்புள்ளவர்களாய், நன்றி அறியறதில்லாதவர்களாய், துரோகிகளாய், துணிகரம் உள்ளவர்களாய், நல்லோரை பயக்கிறவர்களாய், இப்படியாக பொல்லாத காலம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த பொல்லாத காலத்திலே எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது பல கட்டத்திலே நமக்கு சோர்வுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொண்டு இந்த சூழலிருந்து வெளிவருவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எனவே தான் முதலாவது ஆபத்து காலத்திலே நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நீதிமொழிகள் 24:10 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து, அதுக்குள்ளே ஆபத்து என்று பொதுவாக ஒரே வார்த்தையை சொன்னால் அது பலவிதமான இதுகள் அடங்கி இருக்கிறது. ஆபத்துன்னு சொன்னால் உத்தரவம், பாடுகள், மற்றது சோதனை, இவர்களெல்லாம் அடங்கி ஆபத்து காலம். இந்த ஆபத்து காலத்திலே நாங்கள் சோர்ந்து போனோமானால் எங்களுடைய பலன் குன்றினதாக இருக்கின்றது. எனவேதான் ஆபத்து காலத்தில் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. மாறாக ஆபத்து காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். சங்கீதம் 50:14-15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஆபத்து காலத்திலே நம்மை விடுவிப்ப தேவன் இருக்கிறார். எனவே அவரை நோக்கி நாங்கள் கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் ஆபத்து காலத்திலே விடுவிப்பார்கள். நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், பொருத்தனையோடு கூடிய ஜெபம் தேவனிடத்துக்கு எடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த ஆபத்து காலத்திலிருந்து நம்மை விடுவித்து நாங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் செய்கிறார். எனவேதான் ஆண்டவரை நோக்கி நாங்கள் கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் அவர் எப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறார். பிரச்சனைகள் வந்த உடனே அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க முடியாமல் அநேகர் ஆண்டவரை விட்டு தூரம் போவதை நாங்கள் காணுகின்றோம். அவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தவுடனே சோர்ந்து போய் அந்த சோர்வுக்கு இடம் கொடுத்து அவர்கள் ஆண்டவரை, அதாவது ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் உணராத வண்ணம் அவர்கள் தூரமாய் போகிறதை நாங்கள் காணுகின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு, அதாவது அவர் பெரியவர், அவர் சோர்ந்து போகாத தேவன், அவர் பலன் கொடுக்கிற தேவன். எனவே அந்த தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரால் எங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது அவர் எங்களுக்கு உதவி கரம் நீட்டி எங்களை அந்த சோர்வில் இருந்து தேவன் நம்மை நிச்சயமாய் தூக்கி எடுப்பார். அடுத்ததாக நீங்கள் பார்த்தால் 2வது குறிப்பு, நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அந்த ஜெபத்திலே நாங்கள் சில வழியிலே சோர்ந்து போகிறோம். ஏனென்றால் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கிற நேரத்திலே பதில் கிடைக்காத நேரத்திலே நமக்கு ஒரு சோர்வு வருகிறது. என்னை உணர்ந்தான் ஜெபித்தோம் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையான்னு சொல்லி நாங்கள் சோர்ந்து போகிறோம். இதற்காக ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லி இந்த வசனத்திலே ஆரம்பத்திலே எப்படியாக சொல்லுகிறார்? லூக்கா 18:1 வாசிப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். பாருங்கள், அந்த உவமையை நீங்கள் எல்லாரும் வாசிக்க நமக்கு நமக்கு தெரிந்ததுதான் அந்த உவமை. அப்ப என்ன உவமை என்று சொன்னால், அங்கே ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தால். அவன் தேவனுக்கு பயப்படாத மனிதனாக இருக்கும் பொழுது ஒரு விதவை இருந்தால். அவர்கள் தனக்கு எதிராளிக்கும் உள்ள பிரச்சனைக்கு நீதியை நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வெகு நாள், அதாவது அந்த விண்ணப்பம் பண்ணினான் அந்த அணியில் உள்ள நியாயாதிபதி இடத்திலே. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லா இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமல் மனுஷனை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். பின்னு கர்த்தர் அவர்களை நோக்கி அணியில் உள்ள அந்த நியாயாதிபதி செய்ததை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும்
கூகுளாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் நேரடிய பொறுமையாயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. அப்ப ஒரு உவமையை சொல்லி வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்கள், இந்த ஏழை விதவை அநீதி உள்ள அந்த நியாயமன்றத்திலே அந்த சோர்ந்து போகாமல் அடிக்கடி அங்கே இதண்டபடினாலே அவர் தேவன் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுடைய விஷயத்திலே தேவன் எப்படிப்பட்டவர்? அநீதி உள்ள தேவனா இல்லை, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த நீதியின் தேவன் எங்களுக்கு அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கின்றார். எனவே நாங்கள் ஜெபத்திலே சோர்ந்து போகக்கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். நாங்கள் அதனால்தான் நாங்கள் இரவும் பகலும், அதாவது அவரை நோக்கி கூப்பிடுற விஷயத்தில் எப்படி நீதி செய்வாரா, நியாயம் செய்வார் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப சீக்கிரத்திலே தேவன் நமக்கு நியாயம் செய்வார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே சீக்கிரமாக நமக்கு பதில் கிடைக்கும், ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். எனவே நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் நெருக்கம். நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பவுல் அதற்கு அந்த அதிகாரத்திலே நமக்கு விளக்கம் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 1-8 வாசிப்போம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அப்ப எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. இப்ப நாங்கள் நெருக்கப்படுவோம், ஆனால் ஒடுங்கி போக மாட்டோம். எந்த பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கீழே தள்ளப்படாது. நாங்கள் துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் அடிந்து போவதில்லை. அப்ப ஆண்டவர் எல்லா வகையிலும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம். அது மாத்திரமில்லை, 16-18 வாசிப்போம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்ப நெருக்கத்திலே நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது, உபத்திரவங்களை நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. மாறாக என்ன செய்ய முடியும்? நாங்கள் காண்கின்ற உலகத்தை தேடவில்லை, காணாத பரலோகத்தை நாங்கள் நாடுகிறோம். அப்படிப்பட்ட நமக்கு அதி சீக்கிரத்திலே இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நீங்கி போகிறது. அப்ப அதி சீக்கிரத்திலே, அப்படித்தான் வேதம் சொல்கிறது. எவ்வளவு காலம் உபத்திரவம் எப்பொழுது நீங்க என்றால் அதி சீக்கிரத்திலே நீங்கும். இன்னும் ஒரு மாதம் போனாலும் எப்ப இந்த உபத்திரவங்கள் நீங்கும்? அதி சீக்கிரத்திலே நீங்கும். இயேசு சீக்கிரம் வர என்று சொல்லியிருக்கிறார். சீக்கிரம் விண்ணப்பத்துக்கு பதில் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆனால் எங்களுக்கு நடக்க நாங்கள் வேகமாய் நாங்கள் எதிர்பார்க்கிற விதத்திலே நடக்கவில்லை என்பது பொழுது சோறு வருகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் அதாவது எவ்வளவு காலம் வாழ போகிறோம்? ஆண்டவர் அவருடைய பார்வைக்கு 1000 வருஷம் ஒரு நாட்களை போல, ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்கிறது என்பதை நாங்கள் அறியாதிருக்க மனதில் என்று பேதுரு சொல்லுகிறார். தாமதிக்கிறார் என்று அவர் எண்ணுகிறபடி வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிக்கவில்லை. அவர் வருகிறேன் என்று சொன்னவர், சீக்கிரம் வருகிறேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் வருவார். தாமதம் பண்ணார், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். பின்வாங்கி போவானால் அவனுடைய ஆத்மாவில் பிரியமாயிராது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே ஆண்டவர் இந்த நெருக்கங்கள் உபத்திரவங்கள் வரும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வெளியே உள்ளான மனதிலே நாங்கள் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு பலனடைகிற வேலை என்பதை நாங்கள் மறந்து விடாமல் அந்த உபத்திரவங்கள் மத்தியில் தேவனை உருவாக்குகிறார் என்று அந்த நெருக்கத்திலே நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் நன்மை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நன்மை செய்யும் பொழுது சில வேளை நமக்கு சோர்வு வரும். அப்படி என்றால் நன்மை பெற்றவர்கள் நன்றி இல்லாமல் நடக்கும் பொழுது அல்லது நன்மை செய்யும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் நம்மை அதை கொள்ளாத சத்துருவானவன் மூலமாக அல்லது தீய மனிதர்கள் மூலமாக எங்களுக்கு தேவையற்ற காரியங்களை, எங்களுடைய பெயரை கெடுக்கிற மாதிரியான காரியங்களை
பொய்யான வதந்திகளை சொல்லி, அதாவது நீதிக்கு உண்மைக்கும் புறம்பான காரியங்களை சொல்லி எங்களை மனமடிவாக்கும் பொழுது எங்களுக்கு சோர்வு வருகிறது. இப்ப நன்மை செய்கிறது நாங்கள் சோர்ந்து போகிறோம். வேதம் சொல்லுகிறது நாங்கள் நன்மை செய்யும் பொழுது அதிலே நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும். அப்ப நன்மை செய்வது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியம். இப்ப நாங்கள் செய்த நன்மையினாலே ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் நல்ல கிரிகளின் மூலமாகத்தான் நாங்கள் தேவராட்சியத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க முடியும். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டு சொல்ல, இதையெல்லாம் யாருக்கு செய்தீர்கள், எனக்கு செய்தீர்கள். இந்த சிறியவர்களே யாருக்காவது எதையாவது செய்தீர்கள், அதனால் எனக்கு செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை அங்கே நாங்கள் அடையாமல் போக மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று வேதம் சொல்கிறது. அதாவது தன் மாம்சத்துக்கண்டு விதைக்கிறவன் 8வது வசனம் அழிவை அறுப்பான், ஆவிக்கண்டு விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லிவிட்டுத்தான் சொல்லப்படுகிறது. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். அப்ப எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அப்ப நாங்கள் நன்மை செய்தால் நாங்கள் அதற்குரிய பலனை அறுப்போம் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் வரை, அதாவது அந்த வாழ்நாளில் நாம் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே இயேசு நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நன்மை செய்தால் தான் நமக்கு நன்மை கிடைக்கும். ஆண்டவர் இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலே ஆண்டவர் எத்தனையோ, அதாவது அயலானை பற்றி, அயலானுக்கு நாங்கள் எப்படி செய்ய வேண்டும், பிறருக்கு நாங்கள் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்ட நல்ல சமாரியன் அந்த ஓமையிலே சொல்லி வைத்திருக்கிறார் அல்லவா. ஆண்டவர் எப்படி நாங்கள் நன்மை செய்கிறோம், யார் அவனுக்கு பிறனாயிருந்தார். அப்ப இரக்கம் உள்ளவர்களாய், நாங்கள் இரக்கம் உள்ளவர்களால் பாக்கியவான்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்ப நம்முடைய உள்ளத்திலே இரக்கம் நிறைந்தவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நடக்க வேண்டும். அப்போ கொஞ்ச காலம் நன்மை செய்து எங்களால் சோர்வு வந்து விட்டது, முடியாது என்று சொல்ல முடியாது. நாங்கள் தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும். ஆண்டவர் அந்த சோர்விலிருந்தும், அப்படிப்பட்ட சூழலிருந்தும் ஆண்டவர் நம்மை தூய்ப்படுத்த தேவனாக இருக்கிறார். இப்போ இந்த உலகத்திலே நாங்கள் வாழும்பொழுது தேவன் எங்களை அடுத்த குறிப்பை நாங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு சில சிருஷ்டியை அனுமதிக்கிறார். சிருஷ்டி என்றால் நமக்கு தெரியும். ஆண்டவர் நமக்கு ஒரு தண்டனையை கொடுக்கும் பொழுது, ஏன் ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறார் என்றால், நாங்கள் அதில் திருந்தி ஆண்டவர் பக்கமாய் நாங்கள் கிட்ட வர வேண்டும் என்று. அதனால்தான் அதிலே கூட சில பேர் சூழ்ந்து போய்க்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12. கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், அதனால் தான் நம்மை சிட்சிக்கிறார். தகப்பன் பிள்ளையை கண்டிப்பது எதற்கு? பிள்ளை நேசிக்கிற நிமித்தம் தான் தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு அதை கண்டித்து நடத்துகிறது போல ஆண்டவரும் தம்முடைய பிள்ளைகளை, அவர் பரம தகப்பனாக இருக்கிறார், அவர் நம்மை நேசிக்கின்றார். எனவே நாங்கள் அவர் கண்டித்து கொள்ளும் பொழுது நாங்கள் தகப்பன் கர்த்தருடைய சிற்சி அற்பமா எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது என்று இந்த வசனம் சொல்கிறது. அப்ப நமக்கு ஆண்டவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்வு வந்துவிடும். அப்படி நாங்கள் அநேகர் அப்படித்தான். அநேகருக்கு கடிந்து கொள்ளுதல், அதாவது அநேகருக்கு அதிலே அவர்கள் சோர்ந்து போயிடுவார்கள். சோர்ந்து போய் அவர்கள் தொடர்ந்தும் அதாவது முன்னெடுக்க முடியாத நிலை வருகிறது. எனவே ஆண்டவர் கடிந்து கொள்ளும்போது நாம் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. நாங்கள் அற்பமாயம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது. மாறாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அவர் அதனால் தான் எனக்கு நல்லது, எனக்கு என்னை கடிந்து கொள்வது, ஆண்டவர் என்னை கடிந்து கொள்வது நல்லது, அவர் எனக்கு சிற்சி அனுமதித்தது நல்லது என்று சொல்லி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சகலது நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி நாங்கள் சோர்ந்து போகாமல் உற்சாகமாய் நாங்கள் எடுத்து செயல்பட வேண்டும். எனவே எப்படிப்பட்ட சோர்வுகள், பலவீனங்கள் வரும் பொழுது யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்றால், அதாவது முதல் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது 2-4 வசனம் வாசிப்போம்.
என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். பொறுமைதான் எங்களுக்கு முக்கியம். பலவிதமான சோதனைகள் வரும் பொழுது, அதாவது உபத்திரவங்கள் வரும் பொழுது நமக்கு பொறுமை பூரண கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அவர் ஆண்டவர் பொறுமை இல்லாத நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை இல்லாத பட்சத்திலே பிரியமானவர்களே, பொறுமைதான் எங்களுக்கு உபத்திரவங்கள் வரும் பொழுது அங்கே பொறுமை எங்களுக்கு எவ்வளவுக்கு, அதாவது அதே யாக்கோபின் நிருபத்திலே தான் அதிகாரத்திலே தான் 12வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்ப சகிப்பு, பொறுமையும் சகிப்பு. அப்ப இது இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், பொறுமையும் சகிப்பு. அப்ப அவரே எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். பலவிதமான சோதனைகள் வந்தது. இயேசு கிறிஸ்துவை சோர்வுக்குட்படுத்துகிற காரியங்கள் எதிரும் நடந்தது. அந்த நேரத்திலும் அவர் அந்த சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் அவர் எல்லாவற்றையும் பொறுமையோடு அவர் சகித்தார். அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை நிந்தித்தார்கள், அவர்களுக்கு எந்தவித எதுவும் ஆண்டவர் செய்யவில்லை. தன்னை நிந்தித்தவர்களை அவமானப்படுத்தினவர்களை பார்த்து ஆண்டவர் அவர்களை எந்த எதுவும் செய்யவில்லை, மாறாக அவர் சகித்தார் என்பதை எபிரேயர் நிருபத்திலும் நாங்கள் வாசிக்கின்றோம். 12வது அதிகாரம் 2-3. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அவரே இயேசு கிறிஸ்துவை சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது 1வது வசனம், ஆகையால் நீங்கள் மிருகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவத்தை நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஓட்டம் முடியும் வரை ஓட வேண்டும். அது பொறுமையோடு நாங்கள் ஓட வேண்டும். அந்த ஓட்டத்திலே, கிறிஸ்தவ ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடுவோம் என்று சொல்வது மாத்திரமல்ல, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் நம்முடைய வலது வாசத்திலே மகிழ்ச்சி பேரின்பம் உண்டு. சங்கீதக்காரன் சொல்வது போல உம்முன்னே நிறைவான மகிழ்ச்சி இருக்கின்றது. அப்ப அவருக்கு சந்தோஷம் என்ன? உலகத்திலே தேவன் கொடுத்த அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்து பிதாவின் வலது வாசத்திலே உட்கார போகிறார். அதை நினைத்ததும் அதுதான் அவருக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம். எனவே நாம் ஒவ்வொருவரும் நமக்கு மகிமையான பரலோகம் கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த அழுத்தியமான உலகத்திலே கொஞ்ச காலம் பாராட்டுமிக்க போகிறோம். எங்களுக்கு முன்பதாக ஒரு சந்தோஷமான ஒளிமயமான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அவைகளை நினைக்கும் பொழுது இயேசுவை போல சிலுவை, இயேசுக்கு சிலுவை என்ன, அவரை நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், பலவிதமான பாடுகள், வேதனைகள், அவைகளை சகித்தார். அப்போ ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் கொடுத்து அனுதினம் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசு சொல்லி இருக்கிறார். அப்ப நமக்கு சிலுவைகள் என்ன? இயேசுக்கு சிலுவை. அதே போல நமக்கும் சில பாடுகள், உபத்திரவங்கள், இவர்கள் சிலுவை போன்ற ஒரு இதாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில். அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், சகித்து தேவனுடைய வலது வாசத்தில் இயேசு உட்கார்ந்திருக்கின்றார். ஆகையால் நாங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சூழ்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப கண்களை இயேசு மேல் பதிய வைத்து ஓடுங்கள், அவரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாங்கள் சிலுவை சுமந்தவரை சிந்தையை நாங்கள் நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தி பார்க்கும் பொழுது எங்களுக்கு வருகிற பாடல்கள், உபத்திரவங்கள் எல்லாம் அது ஒன்றுமே இல்லை என்றுதான் தோன்றும். பரிசுத்தவான்கள், எத்தனையோ பக்தர்களுக்கு நடந்த காரியங்கள், எத்தனையோ இரத்த சாட்சியாய் மரித்தவர்களை எண்ணி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எத்தனையோ காரியங்களை சகித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடப் போகிற இந்த லேசான உபத்திரவம் அதிகமான கனமகிமை உண்டாக்க போகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே
சோறுகள் வந்தால் ஆபத்து வேளையிலே நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது, மாறா தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். ஜெபித்து நாங்கள் ஜெபத்திலே சோர்ந்து ஆண்டவர் ரோமையை சொல்லி வைத்திருக்கிறார், நிச்சயமாய் அவர் நீதி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெருக்கத்திலே பவுல் சொல்கிறார், எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம். காண்கின்ற உலகத்தை நாங்கள் தேடவில்லை, காணாத பரலோகத்தை நாடி ஓடுகிறோம். அதி சீக்கிரத்திலே இந்த உபத்திரவங்கள் நீங்கிவிட போகிறது. அடுத்தது, நன்மை செய்யும் பொழுது, நன்மை செய்து என்ன எங்களுக்கு கிடைத்தது நாங்கள் சொல்லாமல், நாங்கள் நன்மை செய்வதுதான் ஆண்டவர். அதாவது நாங்கள் இந்த உலகத்திலிருந்து கொண்டு ஒன்றும் கொண்டு போக மாட்டோம் என்றால் நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தங்களோடு கூட அவர்களோடு கூட அவருடைய கிரியையும் போகும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நல்ல காரியங்கள் தான் எங்களோடு கூட பரலோகத்துக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாங்கள் தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும். நமக்கு சிக்ஷை வந்தால் அது நல்லதுக்கு தான், அதிலே நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு அவசியமாயிருக்கிறது பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை. இயேசுவை எங்களுக்கு முன்மாதிரியாய் எங்களுடைய கண்ணுக்கு முன்னாக இயேசுவை நாங்கள் நடத்தி பார்க்கும் பொழுது எங்களுக்கு வருகிற சோர்வுகள் எல்லாம் அகன்று போகும் பிரியமானவர்களே. எனவே இந்த நாட்களிலே, வருடத்தின் ஆரம்பத்திலே சோர்வுக்கு இந்த ஆண்டிலே நாங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். சோர்வுகள் வரத்தான் செய்யும், ஆனால் அந்த சோர்வுகளை எல்லாம் பாரமான யாவற்றையும் பாவத்தை முதலை தள்ளிவிட்டு இயேசுவுக்காக நாங்கள் எழுப்பி காரியங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே தேவன் நமக்கு இருக்கிற சோர்வுகளை அகற்றுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். அவரை நாங்கள் உயர்த்தி ஆராதித்து நன்றி செலுத்தி எழுந்து நின்ற இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள் அகன்று போகும்படியாய், புதுபலனை தரும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். தேவன் அவருக்கு காத்திருப்பவர்கள் புதுபலன் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, நிச்சயமாய் அவர்களுக்கு புதுபலனை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போர் பாக்கியவான் அல்லோ. ஜீவக்கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவக்கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா, சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலன் கொடுக்கிறீர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறீர். பலவிதமான உபத்திரவங்கள் ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் சோர்ந்துவாருடைய பலன் குன்றினது என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, இந்த நெருக்கமான காலத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு வருகிற எல்லா விதமான உபத்திரவங்களிலும் நீர் எங்களை தூக்கி எடுக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்த ஆண்டவரே சுவாமி,
எங்களுக்கு வருகிற எல்லா துன்பங்கள், இடுக்கண்கள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், ஆண்டவரே பலவிதமான வியாதிகள் நடுவிலும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை ஆண்டவரே இதுவரை நாங்கள் சோர்ந்து போகாமல் உம்முடைய நாமத்தை உயர்த்துவோம் என்று உம்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தேவன் எங்களுக்கு கட்டளையிட்ட தயவுக்காய் தகப்பனே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே சுவாமி ஆண்டவரை நாங்கள் சோர்வுக்கு இடம் கொடுக்காம ஆண்டவரே உமக்கு காத்திருக்கும் பொழுது நீர் எங்களை புது பலன் அடைய செய்து கழுகளைப் போல சட்டைகளை அடித்து எழுப்பப்படுகிற தேவன் என்பதை அறிந்து கர்த்தாவே ஆண்டவரை நாங்கள் எழும்பு எழும்பு சீயோனின் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே எழும்பி பிரகாசம் ஒளி வந்தது என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே கர்த்தர் நம் ஒவ்வொருவரை நீ நடத்த போகிறதுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் ஆண்டவரே சோர்வுகள் எங்களை விட்டு அகன்று போகும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. மனதிலே ஆண்டவரே புது நம்பிக்கையும் தைரியமும் கண்டறியும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யாரெல்லாம் மன சோர்வினாலே இந்த நாட்களிலே கர்த்தாவே ஆண்டவரே காரியங்களை செய்ய முடியாமல் ஆண்டவரே சோர்வுக்குள்ளாக ஆண்டவரை தள்ளப்படுகிறார்களோ இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே இந்த சோர்வுகளிலிருந்து அவர்களை விலக்கி ஆண்டவரே சுவாமி உடைய புது பலத்தினால் இடைக்கட்டி ஆண்டவரே நீங்களுடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே சுவாமி விடுவிக்க போறதாக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும்படி நடத்தும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமென். தொடர்ந்து சவால் வந்து செய்யாங்க. அல்லேலூயா. அதான் வாசிக்கப்பட்ட சங்கீதத்தில் 103ஆம் சங்கீதத்தில் அப்படியாக சொல்லப்படுகிறது. வாழ வயது போலாக 102ஆம் சங்கீதத்தில் ஆரம்பத்தில் 2 வசனத்தை பார்த்தேன். முதல் இது துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். அது ஒரு வசனத்தை பார்த்தேன். அப்பொழுது 24ஆம் வசனம், அப்பொழுது நான் என் தேவனை பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும் உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். துக்கத்தின் மூலம் தன்னுடைய வேதனைகள் வியாகுலத்தை சொல்லிக்கொண்டு பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாது ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்பார். ஆகவே ஒரு மனிதன் மரணப்படுக்கையில் இருந்தாலும் அவர் கேட்கும் பொழுது கர்த்தர் அதை கொடுப்பார், கூட்டி கொடுப்பார். இசைக்கிற ராஜா அப்படி இருந்த பொழுது 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார். ஆகவே கர்த்தர் அவருடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. கர்த்தரை நாங்கள் இருக்கிற நாட்களில் கர்த்தருடைய வருகையிலே கர்த்தருக்காக நாங்கள் இது செய்வோம். அதுவே நமக்கு கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் அது சீக்கிரமாக நீங்கும் இந்த உபத்திரம் சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆகவே உள்ளாந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. உள்ளாந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போ
சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களிகூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாங்கள் களிகூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அப்படியே தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் நினைக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மகிமையின் ராஜனே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ராஜாதி ராஜனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இருக்கிறவராக இருக்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வல்லமையின் தேவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தேவனே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை நினைத்து கர்த்தர் இந்த நாட்கள் உங்கள் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் தந்த தேவன், வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் விசுவாசத்தோடு அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே வாக்கு தத்தத்தை பெறும் பொழுது வாக்கு தத்தத்துக்கு முதல் உள்ள வசனங்களை கீழுள்ள வசனங்களை படித்து தேவனுடைய ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு பொருத்தனைகளை ஒப்புக் கொடுவோம். ஸ்தோத்திர பலிகளை இட்டு தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னார். அதுக்கு முதல் ஸ்தோத்திர பலியிட்டு நாங்கள் கர்த்தருக்குரிய கனத்தை செலுத்தும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்களிலே ஞானஸ்தானத்துக்கு கிடைத்த வாக்குத்தத்தம், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆகவே தேவன் கொடுத்தார். ஆனா அன்று நாட்களில் ஆபத்தான சூழ்நிலைகள் வந்தும் கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகக்கூடாது. வாக்குத்தத்தம் பெற்றவுடன் வாக்குத்தத்தம் இப்படி கிடைச்சதை ஆபத்து வந்து விட்டது, அது வந்ததன தெரியும் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும். அப்பொழுது வாக்குத்தத்தத்தை நினைவேற்றி வரும் பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நினைவு வந்து நம்மை தப்புவிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்கள் செய்வார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், அவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நேரம் போகிறபடினாலே தேவனை நாங்கள் ஆராதித்து தேவனை இறுதியாக நாங்கள் ஜெபம் பண்ண போவோம். ஆகவே உங்கள் வாக்கு தத்தத்தை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றி ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இரக்கமட நல்ல தகப்பனை இந்த வேளைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். தேவனே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னபடி கர்த்தாவே, இந்த நாட்களும் கர்த்தாவே எங்களோடு கூட வழிநடத்தினீர். ஆண்டவரே, இந்த ஆராதனை நாமம் மகிமைப்பட்டு ஆண்டவரே, சோர்ந்து போறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன், இந்த நாட்களும் கர்த்தாவே நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே நன்மை செய்யத்தக்கதாக பலனை கொடுங்க ஆண்டவரே. இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, போக்கிலும் பலத்திலும் கூட இருங்க.
தேவன் தாமே ஒவ்வொரு காரியங்களை கூட வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அனைவரை மறுமுறை இந்த இடத்துல கூடி வரும் வரை நம்முடைய தெய்வீக சமாதானத்தின் வல்லமை ஆளுக செய்யட்டும். நீங்கள் தாமே கூட வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சொல்லுவோம் எல்லாமே, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத பரிசுத்த ஆவியான அன்பின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.